ஹாய் மகிழ்ச்சியன்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்பாட்டிஃபை ஆப்பு கோர் ஜாவாவில் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தர போகிறோம். என்னடா லவ் ஃபெயிலியர் சார், ஸ்பாட்டிஃபைல பாட் கேட்டுருக்கேன் சார். அந்த ஆப்பை தாண்டா இப்போ சொல்லித்தரலான்னு இருக்கேன்டா, எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு. ஸ்பாட்டிஃபையா சார்? ஆமாம், ஆல்ரெடி இங்கேயே ஆடு வந்து சாவடிது சார், ஒரு பாட்டை ஃபுல்லாகவே கேட்க விட மாட்டாங்க சார். டேய் பரவாயில்லடா, அப்போனா ஒன்று செய்வோம்டா, மகிழ்ச்சி பையன்னு ஒன்று பண்ணிவிட்டு ஆடே இல்லாமல் கொடுத்துருவோம். ஓகேயா? எந்த பாட்டு வேணால் வருமா சார்? தாராளமாக வரும்டா. உனக்கு இங்கிலீஷ் சாங் வேணுமா, ஹிந்தி சாங் வேணுமா? சார் எனக்கு நம்ம தமிழ்நாட்டிலே போயிடலாம் சார். சரி, ஓகே ஃபைன். இப்போ ஆப் டெவலப் பண்ணுறது எப்படின்னு தெரியுமாடா உனக்கு? தெரியாது சார், அதை பற்றி ஐடியாவே இல்லையா? சுத்தமாகவே ஐடியா இல்லை. இல்லை அப்புறம் என்னத்தை படித்தா இவ்வளோ நாள்? சார் நான் லாஸ்ட்டு பெஞ்ச் சார், வருவேன் அப்படியே சும்மா அப்படியே போயிடுவேன் சார். டேய் அது ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஓகேடா, மகிழ்ச்சி சாப்பிட்டெல்லாம் என்னடா படித்த? சார் இப்போதைக்கு கொஞ்சம் கோடிங் கற்றுக்கிறேன் சார். ஓகே, இங்கே என்ன பிரச்சனைனா, நான் புரிஞ்சுக்கிட்டதில் ஒருத்தவங்களால் கோடிங் ஈஸியாக கற்றுக்க முடியும்டா. ஆனால் அதை ஒரு ஆப்பாக எழுதணும், இல்லை அதை ஒரு சாஃப்ட்வேராக உருவாக்கணும் அப்படின்னா, அதை ஒரு கொஷினை வந்து ஒரு கோடிங்காக எழுதி ஒரு முழுமையாக கொண்டு வரணுன்றப்ப நிறையா ஸ்டக் ஆகுறாங்க இல்லையா? அதுக்காக தான் மெயினாக இந்த ஆப்பையே கொண்டு வந்தேன். ஓகே, இப்போ இதுக்கு நான் ஒரு 5 ரூல் வச்சுருக்கேன்டா. ஓகே சார், ஒவ்வொரு ரூலாக சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். ஓகே, ஃபஸ்ட்டு ரூல் என்ன தெரியுமா? அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் எப்படி சார்? ஸ்கூலில் சூஸ் தி கொஸ்டின் மாதிரியா சார்? டேய் அது பேர் சூஸ் த கொஸ்டின்ரா, அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின். அந்த கொஸ்டினையும் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு சாய்ஸ் போடுவோம்ல சார், அது மாதிரியா சார்? எப்படியோ அது நீ எப்படி பண்ணுறியோ பண்ணிக்கோ. பட் ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, முதல்ல இப்போ நான் ஸ்பாட்டிஃபை ஆப் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை ஆப்னா என்ன, அதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த புரிதல் எனக்குள்ளே இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே சார், அது உனக்கு இருக்கா? இப்போ ஸ்பாட்டிஃபை ஆப் பண்ணிடலாம் சார். எங்கே சொல்லு பார்ப்போம். சார் ஏதோ பாட்டை நம்ம கிளிக் பண்ணால் வரணும், அது மாதிரியா சார்? அழகுடா, அவ்வளோதான்டா, அந்த விஷயம் தான்டா இதில். ஓகே சார். செகண்ட் என்னென்னா, விஷுவலைஸ் த அவுட்புட். அதாவது என்னுடைய ஆப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி ஓட்டி பார்க்கணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே 2 தடவை உருவாக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது முதல் தடவை அவங்க கற்பனையில் உருவாயிருமா, 2வது தடவை தான் அது உண்மையிலே உருவாகுது. ஓகே, அந்த மாதிரி முதல்ல நம்ம எழுத போகிற அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்க போகுது, அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றத விஷுவலைஸ் பண்ணி பார்க்க தெரியணும். ஓகே சார். உனக்கு எதுவும் ஐடியா இருக்கா? இப்போ அந்த ஸ்கூலில் 12th ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து வீடு வரைஞ்சி பார்ப்போமே சார், அது முன்னாடி வரைஞ்ச உனக்கு மைண்டில் அந்த வீடு போயிருக்கா, மைண்டில் ஓடி இருக்கா? ஆமாம் சார். அதைத்தானே நீ வரைய ட்ரை பண்ணுற, அந்த மாதிரி தான். அப்போ நீ என்ன எழுத போறனே தெரியாம நீ உட்காந்துட்டு எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு, கோடிங் எழுத முடியல அப்படின்னு சொல்றது தப்பான ஒரு விஷயம். அப்போ இதுதான் சரியா இருக்கும். ஓகேயா? ஃபைன். அப்போ 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, பிளாட் த இன்புட் அண்ட் அவுட்புட்னு வாங்க. நான் முதல்ல என்ன செஞ்சிடறேன், இப்போ இந்த 2வது ஸ்டெப்பை இப்போ நம்ம செஞ்சு காட்டிடுவோமா? பண்ணிடலாம். சரி, இப்போ இதுல வந்து நான் சொன்ன மாதிரி சில ஆப்ஷன்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி கோடு காமிச்சிருக்கேன். நான் ஃபுல் கோடையும் எழுதி அதை வந்து நம்ம கிட்டப்ல போட்டு அந்த லிங்கை வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேயா? அதனால நம்ம மகிழ்ச்சியன்ஸுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன செய்வோம், மகிழ்ச்சிஃபை ஆப்பு வருதுடா, என்ன சொல்கிறோம், வெல்கம் டு மகிழ்ச்சிஃபை அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, எழுதுகிறோம். சரியா? அது கீழே 1 தமிழ், அதாவது இந்த வரும் தெரியுமா, எண் 1 தமிழே அமுக்குங்கள், தமிழை கேளுங்கள், சும்மா அப்படியே வந்து இங்கிலீஷுக்கு எண் 2 அழுத்துங்கள். ஓகே சார். அடுத்து சார் ஹிந்திக்கு சார், ஹிந்திக்கு 5 அழுத்துங்கள். ஓகே, ஆமாம் சார், இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடே ஹிந்தி நாடாக தான் மாற்ற போகுது. அந்த லாங்குவேஜ்லாம் சண்டே வேண்டாம், அரசியல் வேண்டாம். ரைட்டா? இப்போது இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதில் யூசர்ட்டே கேட்குறோம், உனக்கு எந்த மொழி வேணும் அப்படின்னு கேட்குறோம். அவங்க ஏதோ ஒரு ஆப்ஷனை கொடுப்பாங்க. நீ சொன்ன மாதிரி 5 அழுத்துவாங்க, அதனால ஹிந்திக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோமே. ஓகே, எப்படி ஹிந்திக்கு போவிடுமா, இல்லை வேறு ஏதாவது மொழியை தேர்ந்தெடுப்போம்? இங்கிலீஷ்க்கு போயிடலாம் சார். இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ் பாட்டு ஹாப்பி பர்த்டே டு யூ, அந்த ஒரு சாங் தான் சார் நமக்கு தெரிஞ்சது. இங்கிலீஷ் சாங்கா? ஆமாம் சார். வெரி குட். எனக்கு அது கூட முழுசாக தெரியாதுடா. அப்படியா? ஓகே ஃபைன், நான் சொல்லி கொடுத்துறேன் சார். ஓகே, தேங்க்யூடா, ரொம்ப நல்ல என்னடா. ரைட், இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த எண் 2 எழுத்தினால் இங்கிலீஷுன்ற மொழிக்கு போகுது. போனோடனே அதில் உள்ள மியூசிக் டைரக்டர் பேர்லாம் சொல்லி பார்ப்போம். இங்கிலீஷ்லையா சார்? இங்கிலீஷில் தெரியாது. சரி, அப்போ 1க்கே போயிடுவோம். சரி, ஓகே. அப்போது எண் 1 எழுத்தினால் தமிழ்ன்றதுக்குள்ள மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம். ஓகே சார். இப்போ அதுக்குள்ளே என்ன கேட்கணும், மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட் காட்டும். 1 ஏஆர் ரஹ்மான், 2 யுவன் சங்கர் ராஜா, 3 யுவன் சங்கர் ராஜா அப்பா சார். அவருக்கு நம்ம பறகுது முன்னாடி வந்தார் சார், ஆனால் பேர் கொஞ்சம் அது ஜென்சி யாருக்குமே இன்னும் அது கிளியராக இல்லைன்னு எனக்கு தெரியும். ரைட்டு,
அதே மாதிரி 4ஆம் நம்பர்னா ஜிவி பிரகாஷ், 5னா இப்போ வேற யாரு உங்க அபு யாரோ ரைட்டு போட்டிங்க, இதெல்லாம் போட்டுறோம். 3rd வந்து பிளாட் த இன்புட் அண்ட் அவுட்புட். ஓகே, அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்க்ரீன் எப்படி இருக்கணும், அவுட்புட் எப்படி இருக்கணுன்றது, அதாவது நம்மளுடைய ஸ்க்ரீன் சாஃப்ட்வேர் எப்படி இருக்க போகுதுன்றதை அழகாக படம் வரைஞ்சிட்டோம். இதில் எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் அவுட்புட், இப்போ எதெல்லாம் மகிழ்ச்சி இன்ஸ்டன்ட் இன்புட்டை வாங்க போகிறோம், எதெல்லாம் அவுட்புட்டாக வாங்க போகிறோம் அப்படின்றத இது பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அப்படின்றதுக்கு N1 அவங்க யூசர் கொடுக்கணும். தட்டினோடனே அதில் உள்ள பிளேலிஸ்ட்டு சாங் காட்டணும். என்னென்ன சாங் சொல்லு பார்ப்போம். காதல் வளர்த்தேன், போகாதே, இது மாதிரி இல்லை சார். எல்லாம் நம்ம ஃபெயிலியராக கேட்டு கேட்டு அதான் சார் தெரியுது. தயவு செய்து இதை முதல்ல கழட்டு, உடனே கழட்டாது. இது பழகிடுச்சு சார். தூங்கும் போது இதை மாட்டி மாட்டி கருமம் இது தொலைஞ்சும் போக மாட்டுது சார். ஓகே ஃபைன், சரி. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வரைஞ்ச அவுட்புட்டில் எது இன்புட்டு எதாவது அவுட்புட்னு அவுட்புட்டுன்னு சொல்லிட்டு பக்காவாக அதில் மென்ஷன் பண்ணிடுறோம். அவுட்புட்டில் ஏதாவது போஸ்டர் மாதிரி ஏதாவது வருமா சார்? போஸ்டர்லாம் வராதுடா, வேற ஒன்று வரும் அவுட்புட். சொல்லவா? சரி, ஓகே. ஸோ அப்போது இங்கே இன்புட்டு அவுட்புட்டு என்னென்னன்றதை கரெக்டாக மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போது தெளிவு இருக்கும் நம்மளுக்கு. இந்த சாஃப்ட்வேர் நம்ம செய்ய போகிறோம், அதில் எதெல்லாம் இன்புட்டு எதெல்லாம் அவுட்புட்டுன்ற கிளாரிட்டி வரும். எஸ் சார். இப்போ இந்த இன்புட்டை வச்சு நான் எப்படி இந்த அவுட்புட்டை கொடுக்கலாம் அப்படின்னு மனுஷனாக நம்ம ஹியூமன் ஓரியன்டாக ஒரு சொல்யூஷனை திங்க் பண்ணுறது தான் 4th ஸ்டேஜ். ஓகே சார். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் மனுஷங்க ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சிந்திக்கிறது சிறப்பாக இருக்கும்னு நான் நம்புறேன். உனக்கு என்ன தோணுது? ஆமாம் சார். எல்லாத்துக்கும் பொய் சொல்கிறாங்களே சார். எதாக இருந்தாலும் ஒரு பொய் சொல்யூஷன் தானே சார். ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்கல்ல, நம்ம ஒரு தீர்வு தானே, அந்த தீர்வை கொடுத்துட்றாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனிதன் எப்படி சிந்திப்பான்றது தான் ஸ்டேஜ் 4. எஸ் சார். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். இப்போ இந்த ஸ்டேஜ் 4க்கு வரும்போது நம்ம ஃபார்முலாவாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 5ன்னு கொடுக்குறாங்கன்னா இந்த 5000ன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த 5000 ரூபாய்க்கு 2 வட்டி எவ்வளோன்றத ஒரு ஃபார்முலாவாக போட்டு கொடுக்கலாம், அவுட்புட்டாக கொடுக்கலாம் சார். ஸோ இந்த இன்புட்டை வச்சு இந்த அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு ஒரு மனிதனாக நான் எப்படி சிந்திப்பேன் அப்படின்றத கிளியராக விஷுவலைஸ் பண்ணுறது, போட்டு பார்க்குறது தான் 4th ஸ்டேஜ். இது ரொம்ப முக்கியம். இது மட்டும் சரியாக நீ பண்ணிட்ட அப்படின்னா கன்ஃபார்மாக 5th ஸ்டேஜ் ஈஸி. 5th ஸ்டேஜ் என்ன தெரியுமா? இப்போ நான் சொன்னதெல்லாம் வச்சு கோடிங் எழுதுறது. அதுதானே சார் கொஞ்சம் நமக்கு கஷ்டம். ஆனால் நீங்கள் புரிய வச்சுருவீங்க ஒரு நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக புரிய வச்சுருவேன். ஏன்னா இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5th ஸ்டேஜ் போகும்போது ஒவ்வொரு லைன் கோடிங்கும் ஈஸி. இப்போ பாரு, இங்கே ஃபஸ்ட்டு என்ன லைன் இருக்குது? மகிழ்ச்சி ஃபைன் இருக்குது சார். சரியா? அப்போது மகிழ்ச்சி ஃபை மெயின் மெனுன்னு இருக்குது, கரெக்டாக? ஆமாம். ஸோ மகிழ்ச்சி ஃபை மெயின் மெனுன்றதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா மகிழ்ச்சி ஃபை மெயின் மெனுன்றதை பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன கோடிங் இருக்குது ஜாவாவில்? பிரிண்டலன் சார். 2 இருக்கு. தனியாக ஒரு லைனில் பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு பிரிண்டலன் system.out.println முடிஞ்சு போச்சு. எஸ் சார். அந்த டபுள் கொட்டேஷன்ல போட்டால் அப்படியே வந்துருவான். அவ்வளோதான் தலைவன். புரிஞ்சா நான் சொல்கிறேன். அப்போ இங்கே என்னன்னா ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்றத நீ ஏற்கனவே வரைஞ்சிட்ட. அந்த வரைஞ்சதனுடைய அடிப்படையில் என்ன நடக்குது அப்படின்னா இந்த லைன் அவுட்புட்டில் வரணும்னா அதுக்கு என்ன கோடிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சு சார். அதை பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். அடுத்த லைன் என்ன இருக்குது? அடுத்து என்டர் யுவர் இங்கே என்ன இருக்குது பாரு, தமிழ் 1. 1னா யூசர்ட் இருந்து வாங்கணுமே சார் மகிழ்ச்சி ஃபை. இல்லைடா, இங்கே என்ன காட்டுது? 1 தமிழ்னு காட்டுது சார். அடுத்து என்ன இருக்குது? 2 இங்கிலீஷ்னு காட்டுது. அடுத்து 3 தெலுங்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன நீயே சொல்லு, 1 தமிழ்னு பிரிண்ட் ஆகிறதுக்கு என்ன கோடிங்? அதே system.out.println டபுள் கொட்டேஷன்ல முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சு சார். ஸோ நீ உன்னுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும்னு நீ முதல்ல விஷுவலைஸ் பண்ணால் மட்டும்தான், நான் சொன்ன 4 ஸ்டேஜ் வரைக்கும் நீ போனால் மட்டும்தான் உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைனுக்கா எப்படி அவுட்புட் கொண்டு வரலாம், அதுக்கு என்ன கோடிங் அப்படின்றத கிளியராக மென்ஷன் பண்ணிட்டே வரும். புரிஞ்சுச்சா? லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கு? என்டர் தி ஆப்ஷன் சார் கேட்டிருக்கா? அந்த இடத்துல இப்போ இந்த என்டர் த ஆப்ஷன்றது பக்கத்தில் யூஸ்ட் இருந்து வாங்கணும், கரெக்டாக? அப்போ அந்த என்டர் த ஆப்ஷன்றதுமே என்னது பிரிண்ட் பண்ணி காட்டணும் தானே? அப்போ அதுக்கு என்ன எழுதணும் கோடிங்க? system.out.println போட்டு முடிச்சுட்டு யூசர்ட்ட இருந்து வாங்கணும். வாங்குறதுக்கு என்ன கோடிங்க? ஸ்கேனரை போட்டு வாங்குவோம். முடிஞ்சு போச்சு. அதைத்தான் இங்கே ஸ்கேனரை போட்டு நான் வாங்கியிருக்கேன். ஓகே சார். புரிஞ்சுச்சு சார். இப்போ இந்த ஸ்கேனரை போட்டு நான் யூசர்ட்ட இருந்து அந்த வேல்யூவை வாங்குறேன். இப்போ அவங்க 1 கொடுத்தா தமிழ் மியூசிக் டைரக்டர் பேரா பிரிண்ட் ஆகணும், 2 கொடுத்தா இங்கிலீஷ் மியூசிக் டைரக்டர் பேரா பிரிண்ட் ஆகணும், கரெக்டா? கரெக்ட் சார். அப்போ இந்த 1 கொடுத்தா இதுக்கு ஒரு தனி ஃபங்க்ஷன் எழுதிடுறேன்டா. ஃபங்க்ஷனாகவே எழுதிடுமா சார்? அவ்வளோதானே. என்ன ஃபங்க்ஷன் சார்? காது குத்து ஃபங்க்ஷனா எப்படி சார்? இல்லைடா, ஜாவாவில் உள்ள ஃபங்க்ஷனா? ஜாவா ஃபங்க்ஷன் தானே? ஜாவா ஃபங்க்ஷன்டா. ஓகேயா? ஸோ இந்த ஜாவா ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பேன். இப்போ தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பேன். இந்த தமிழ் மியூசிக் டைரக்டர்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதுக்குள்ளே திரும்ப பாரு என்ன வருது? 1
ஏஆர் ரஹ்மான் பிரிண்ட் ஆகுதா? ஆமாம் சார். 2 டாட் யுவன் சங்கர் ராஜன் பிரிண்ட் ஆகுதா? அப்போது இந்த இடத்துல 1 டாட் ஏஆர் ரஹ்மான் பிரிண்ட் பண்ணி காட்டுறதுக்கு என்ன கோடிங்க? அதே இது சொல்லு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர். முடிஞ்சு போச்சுடா. வெறும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல வச்சு எவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் எழுதி பாரு உனக்கு. புரியுது சார். ரொம்ப ஈஸியாக இருக்கா? அதுக்கு வேற மெம்பர்ஷிப் கட்டி காசு கட்டி கேட்டுன்னு இருக்காங்க சார், ஆட் வரக்கூடாதுன்னு. ஓகே ஃபைன். அப்போது இப்படி கொண்டு வந்து கடைசி என்ன செய்கிறேன் அப்படின்னா, எந்த பாட்டு வேணுமோ அந்த பாட்டை ப்ளே பண்ணுறதுக்குன்னு ஒரு கோடு இருக்குது. ஓகே சார். அந்த கோடு நான் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே சார். இப்போ இந்த கோடு எழுதணுன்னே பாட்டு பாடிடுதா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு கதவு மாதிரி இமேஜின் பண்ணு. இந்த கதவுன்றது நீ தமிழ் கதவுக்குள்ளே போறியா, இங்கிலீஷ் கதவுக்குள்ளே போறியா, எந்த கதவுக்குள்ளே போகிறேன்னு சொல்லுது. ஸோ தமிழ்ன்ற கதவுக்குள்ளே எண் 1 அழுத்தினால் அந்த கதவு திறக்கும், உள்ளே போகிற. அதுக்குள்ளே அது சம்மந்தமாக 4 மியூசிக். கதவுனா வேற ஒன்று தோணுது சார். எது தோணுது? இல்லை சார் சொல்லு. கதவுனா வேற ஏதாவது கதவுல போகிறேன்னு சொல்லுவாங்க சார் நம்ம மகிழ்ச்சியன்ஸ்னா. எந்த கதவுடா? அந்த டோரிமோனில் கதவு திறக்கும்ல சார். பச்சை பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை பெரும் அவஸ்தையாக இருக்குது. ஓகே ஃபைன். டோரிமான். எஸ் சார். ரைட். எனக்கு அது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு வந்து திரும்ப பேசுகிறேன் அதை பற்றி. ஓகேயா? ஓகே சார். ஃபைன். ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்பை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேஜாக போகும்போது கடைசியாக பாட்டு பாடுது. ஸோ இங்கே பார்த்தேன்னா கோடிங்கில் ஒன்றுமே இல்லை, வெறும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு. ரெண்டாவது என்ன நடந்திருக்கு பாரு, இஃபல்ஸ். கண்டிஷனா சார்? அவ்வளோதான். கண்டிஷனில் நீ இஃபல்ஸ் போட்டாலும் சரி தான், சுவிட்ச் போட்டாலும் சரி தான். இப்போ சுவிட்ச் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. சுவிட்ச் போட்டால் என்ன நடக்குது பாரு, 1ன்னு கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், 2ன்னு கொடுத்தா இன்னொரு ஃபங்க்ஷன் கால் ஆகும். முடிஞ்சு போச்சா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன எழுதியிருப்பேன், இதே மாதிரி பிரிண்ட் சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டர்லன்னு ஆப்ஷனை வாங்கியிருப்பேன். அந்த வாங்குற ஆப்ஷனை திரும்ப இஃபல்ஸ் போடுறேன். இஃபல்ஸோ சுவிட்சோ போட்டு அது வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் ஆகுது. கடைசியாக ஒரே ஒரு இடத்துல தான் கோடு, என்னது, ப்ளே பண்ணு அப்படின்னு ஒரு கோடு. ஓகே போச்சா? புரியுது சார். ரொம்ப ஈஸியாக இருக்கா? மகிழ்ச்சி ஈஸியாக இருக்குது சார். கண்டிப்பாக நீ நீ எழுதிடலாமா? எழுதிடலாம். எழுதிட்டு உட்காந்து லவ் ஃபெயிலியர் சாங்காக கேட்ட கொலை பண்ணிடுவேன். ஓகே சார். லவ் சக்ஸஸ் பாட்டாக கேட்டு. லவ் சக்ஸஸ் பாட்டு. என்ன பாட்டு கேட்ப சொல்லு பாப்பா. காதல் வளர்த்தேன். அதுவும் லவ் ஃபெயிலியர். இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரிடா, டோரிமான் பார்க்குறியா? இல்லை, நீ லவ் ஃபெயிலியர் சாங் கேட்குறதுக்கு டோரிமான் கூட பாரு, பரவாயில்ல. பார்த்துறேன். ஓகே. என்ன ராஜேஷ், மகிழ்ச்சி பை ஆப் பண்ணிடலாமா? சார் கண்டிப்பாக நீங்கள் நைட்டே பண்ணி என் லவ் ஃபெயிலியர் அசோசியேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் விற்க போகிறேன் சார். டே அவசரப்பட்டு வெளியே யார்ட்டையும் கொடுத்துறாதரா. ஸ்பாட்டிஃபை ஆப் பண்ணுறாங்கன்னா அந்தந்த சாங்ஸுக்கு நிறைய காப்பிரைட்ஸ் இருக்குது, அது எல்லாமே ப்ராப்பராக அவங்க ஹேண்டில் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்றப்ப நிறைய காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கணும். சரியா? இப்போதைக்கு நான் சொன்னது நீ எழுதி நீ அதை கேட்டுக்கலாம். இன்னொரு ரகசியம் சொல்லவா, இதில் ஆடியோ மட்டும் இல்லைடா, இதே மாதிரி கூட்டிகிட்டு போய் வீடியோவும் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்போ சார் சொல்லி கொடுப்பீங்க? இருக்குடா, இதுலேயே நீ பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆடியோ கூடிய கோடுக்கு பதிலாக நான் வீடியோவும் போட்டு காட்டுறேன். இந்த கோடு தான். இந்த கோடு போட்டேன்னா ஆடியோக்கு பதிலாக வீடியோவும் ப்ளே ஆகும்டா. ஓகே சார். சூப்பரா? அவ்வளோதான்டா. எப்படி இருக்கு? ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குது சார். இவ்வளோ ஈஸியாக இருக்குது சார். இப்போ இஃப் எல்ஸ் கண்டிஷன்லேயே நம்ம பாட்டு கேட்க முடியுது சார். உண்மையிலேயே அவ்வளோதான்டா. வெறும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன்னு ஒரு கண்டிஷன், இதை பேஸ் பண்ணி ஒட்டுமொத்த சாஃப்ட்வேரே அழகாக முடிச்சிடலாம். செம்ம மகிழ்ச்சி பை ஆப் ரெடி ஆகிடுச்சு சார். ரைட். ஓகே சார். மகிழ்ச்சி பை மாதிரி நீங்கள் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன பேரில் க்ரியேட் பண்ணுவேன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமாக டெக் ரிலேட்டடாக என்ன வீடியோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும், அதுவும் ஃபன்னாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி டெக் அகாடமியினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னடா சார் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சார். அட பாவி, நீயே இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறியா? Oh no!